ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் 2024 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோடைய ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்ட் 1 ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக அதையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மார்க், கட் ஆஃப் மார்க் அண்ட் உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய என்கொயரி ஃபார்மில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸோ உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது வந்து நமக்கு மக்கிநாயக்கம்பட்டியில் உடுமலை ரோட்டில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2706 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதுக்கு வந்து ஓசி கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து 179, பிசி 176.5, பிசிஎம் 168.5, எம்பிசி 170, எஸ்சி 122, எஸ்சிஏ 126.5. எஸ்டிக்கான சீட் வந்து ஃபில் ஆகலை, ஓகேங்களா, நாட் ஃபில்டு. அதுக்கான ரேங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேங்க் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ 2025 இந்த ரேங்க்குள்ளே வர்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து கிடச்சிரும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏஎம் பிரான்ச் கோடு வந்து ஏஎம். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங், ஓகேங்களா. ஸோ இதனுடைய கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 176.5, 175.5. பிசிஎம்கான எந்த ஒரு சீட்டும் அவங்க ஒதுக்கலை. 169.5, 127, 125.5. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு வந்து நாட் ஃபில்டு, சீட்டு வந்து ஃபில் ஆகலை, ஓகேங்களா. ஸோ இதனுடைய ரேங்க்கும் இருக்குது. அடுத்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 142.5, 131.5, 133, 100.5, 92.5. எஸ்சிஏ எஸ்டி இது ரெண்டுமே வந்து நாட் ஃபில்டு, ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 145, பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 126.5, பிசிஎம் 109.5, எம்பிசி 123.5, எஸ்சி 127, எஸ்சிஏ 109, எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 115, ஓகேங்களா. ஸோ இந்த ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரினா கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 183.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 177.5, பிசிஎம் 168.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி 170, எஸ்சி பார்த்தோம்னா 120.5. அதேமாதிரி எஸ்சியை பார்த்திங்கன்னா 130.5, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நாட் ஃபில்டு, ஓகேங்களா. ஸோ இந்த ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இஏ கவுன்சிலிங் கோடு வந்து இஏ, ஓகேங்களா. பிரான்ச் கோடு வந்து இஏ. இதுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது 172, 168.5, 152.5, 161.5, 106 நாட் ஃபில்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டுமே ஒதுக்கலை. ஸோ இதனுடைய ரேங்க்கையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ரேங்க் இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 179.5 வந்து ஓப்பன் கேட்டகரிக்கும், 175.5 வந்து பிசி கம்யூனிட்டி, 168 பிசிஎம், 170 அப்படிங்கிறது எம்பிசி, 84 அப்படிங்கிறது எஸ்சி, 126 வந்து எஸ்சிஏ, 118ங்கிறது எஸ்டி. ஸோ இதுவுமே வந்து இந்த ரேங்க் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 171 ட்ரிபிளிக்கான கட் ஆஃப் இது 171, 166.5, 155.5 பிசிஎம், 157.5 எம்பிசி, 99 அப்படிங்கிறது எஸ்சி. எஸ்சிஏ வந்து நாட் ஃபில்டு, எஸ்டிக்கு வந்து எந்த ஒரு சீட்டும் ஒதுக்கலை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஈவிக்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 173, பிசிக்கு 169.5, பிசிஎம்முக்கு 166, எம்பிசிக்கு 158.5,
எஸ்சி வந்து 111.5, எஸ்சிஏக்கு எந்த ஒரு சீட்டு ஃபில் ஆகலை, நாட் ஃபில்டு. எஸ்டிக்கு வந்து எந்த ஒரு சீட்டும் ஒதுக்கல. ஸோ இதுக்குள்ளே இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 180, பிசி 177, பிசிஎம் 171, எம்பிசி 169, எஸ்சி 117.5, எஸ்சிஏ 126.5, எஸ்டிக்கான சீட் வந்து நாட் ஃபில்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கோட் பார்த்திங்க அப்படின்னா எம்இ. இதுக்கான கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 159, பிசி 150, பிசிஎம் 132.5, எம்பிசி 143.5, எஸ்சி 98.5, எஸ்சிஏ 154, எஸ்டி வந்து எந்த ஒரு சீட்டும் கிடையாது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி எஸ்சி 176.5, 174.5, 174.5, 167.5, 120.5 நாட் ஃபீல்டு. எஸ்சிஏக்கான சீட் நாட் ஃபீல்டு. எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் கிடையாது. இதில் பிசி, பிசிஎம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப் தான் இருக்குது. பட் ரேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரேங்க் வந்து கட் ஆஃப் வந்து ஒரே சேம் கட் ஆஃபில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. பட் அங்கே வந்து நமக்கு ரேங்க் தான் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த ரேங்க்கும் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரேங்க் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு 201 ரேங்க் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த கட் ஆஃப் இருந்தால் இங்கே கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலேஜுக்குமே கிடையாது. உங்களுடைய ரேங்க் தான் மெயின். ஸோ அப்படி இந்த மாதிரி ரேங்க்கை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரேங்க்குள்ளே உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலேஜில் எந்த காலேஜாக இருந்தாலும் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃப் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.